அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 10க்கு 5 அளவுள்ள ஒரு நினைவு அஞ்சலி ஒரு பேனர். இதுதான் அந்த பேனர். இந்த பேனரை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். இது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த 10க்கு 5 அளவுள்ள இந்த பேனரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட அளவு என்னென்னு பார்த்துருவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் போய் நம்ம சென்டிமீட்டர் எம்எம்ல இருக்கும். அதை இன்ச்சஸில் எப்படி மாற்றணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் கொடுங்க. இந்த மாதிரி கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டு இந்த சைடு போங்க. இங்கே போயிட்டு சென்டிமீட்டர்னு இருக்கும், அதில் இன்ச்சஸ் கொடுங்க. அப்புறம் இந்த சைட்லேயும் அதுலேயும் இன்ச்சஸ் இருக்கும். இப்போ போயிட்டு நம்ம இமேஜை கிளிக் பண்ணும்போது நமக்கு இன்ச்சஸ் வந்துடும். இப்போ இதில் போயிட்டு சென்டிமீட்டர் எம்எம் அப்படிங்கிறத இருக்கிறத நம்ம இன்ச்சஸை மாற்ற தேவை இல்லை. சரிங்களா? 10க்கு 5 அளவு. ஓகே, இப்போ இதை நான் அளவு கிரியேட் பண்ணுறேன். 5, 10 ரெசல்யூஷன் ஒரு 500 வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஃபைலையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்க நியூ டாக்குமெண்ட்டையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டைப் படிச்சிடுவோம். 3ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி அப்படிங்கிற அந்த மெசேஜை இதை எஸ்ஆர் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். 2ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. ஓகே, இப்போ கீமன் ஆன் பண்ணியாச்சு. மூன்றாம் ஆண்டு அப்படிங்கிறத டைப் அடிச்சுட்டு கீழே நினைவு அஞ்சலி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம ஃபோட்டோ செட் பண்ணுறது அந்த மெசேஜ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? கீமேன் ஆஃப் பண்ணிவிட்டு இனிஷியல் எம் அப்படின்னு போடுறேன். கீமேன் ஆஃப் பண்ணிட்டு ஷிஃப்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு எம் அப்படிங்கிறத போடும்போது நமக்கு கேப்ஸில் இங்கிலீஷ் லெட்டர் வந்துடும். சரிங்களா? ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பக்கத்தில் வியாபாரி அப்படின்னு போட்டுருங்க. வியாபாரி. ஓகே, வியாபாரின்னு டைப் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடு கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பண்ணிட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். இவங்களோட தோற்றம் என்னென்னு பார்த்தோன்னா 10:5 அப்படின்னு போட்டிருக்காங்க. தோற்றம் ஒரு ஸ்பேஸ் விட்டு 10/5/1955 கொடுத்துட்டு மறைவு அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஸ்பேஸ் பார் அழுத்தி பிடிச்சிட்டு அதோட மறைவு டேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 19/01/2022 அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அடுத்தது ஒரு கவிதை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம டைப் பண்ணிவிடுவோம். எங்களை விட்டு பிரிந்தாலும் எங்களை விட்டு புரிந்தாலும் எங்களை விட்டு மறைந்தாலும் எங்களை விட்டு மறைந்தாலும் அப்படின்ட்டு 3 டாட் வச்சுட்டு நாங்கள் நினைத்தவுடன் கண்களில் இருப்பீர்கள்னு கொடுத்துட்டு இருப்பீர்கள் கண்ணீராக அப்படின்னு ஒரு கவிதை போட்டிருக்காங்க. அது நம்ம இப்போ டைப் பண்ணியாச்சு.
அடுத்தது வந்து கீழே வந்து குடும்பத்தினர் உறவினர்கள் அவங்க ஊர் என்ன ஊரோ அந்த ஊரை போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை தனி லேயராக வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம டைப் பண்ணக்கூடியதை தனி லேயர். குடும்பத்தினர்கள் மற்றும் உறவினர்கள் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிச்சு. டிக்கை எடுத்து விட்டுட்டு கீழே வந்து அந்த ஊர் என்ன ஊரோ அந்த ஊர் போட்டிருக்காங்க. புதுத்துறை. ஓகே, இப்போ வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்குவோம். இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் போல் நியூ கைடு போட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். 50% கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஜூம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பிக்சல் எல்லாமே உடஞ்சிருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இதோட ரெசல்யூஷன் வந்து 500க்கு 50 வச்சுருக்கு, 50 இருக்குது. அதனால தான் இந்த ரெசல்யூஷன் வந்து டெக்ஸ்ட் எல்லாமே வந்து உடஞ்சிருக்கு உங்களுக்கு. ஓகே, Ctrl 0. இப்போ இதை வந்து நம்ம டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணிட்டு ஷார்ப்பில் இருக்கு, ஸ்மூத்தில் வைங்க. இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த ரெசல்யூஷன் அப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும். என்னென்னா, இப்போ 500 ரெசல்யூஷனுங்கிறது பிக்சல் பர் சென்டிமீட்டரில் இருந்ததுன்னா 500 நம்ம வைக்கிறோம். இப்போ நம்ம 500 ரெசல்யூஷன் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபைல் சைஸ் கம்மியாகும். என்னென்னா, பிக்சல் பர் சென்டிமீட்டரில் இருக்கும், பிக்சல் பர் இன்ச்சஸில் வைக்கணும். ஓகே, இந்த மாதிரி அதை என்னன்னு நீங்கள் கிளியராக பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே, Ctrl T போட்டுக்கிறேன். Ctrl T போட்டு இதை வச்சுட்டு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஒரு 4ஆம் நம்பர் ஃபாண்ட்டு, 4ஆம் நம்பர் ஃபாண்ட்டை கொடுத்துட்டு 4ஆம் நம்பர் ஃபாண்ட்டு Ctrl T போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் சென்டர் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நினைவஞ்சலி அப்படிங்கிறதுக்கு 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. ஓகே, 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டை போட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த அளவில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு என்டர். ரெண்டுத்தையும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுக்கிறேன். பிறகு இவங்க குடும்பத்தினர் உறவினர்கள் அப்படிங்கிற மெசேஜ், இதுக்கு வந்து 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு சைஸு வந்து ஒரு 24 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் கொடுத்துக்கிறேன். Ctrl T போட்டுட்டு இதோட அளவுகளை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஹைட்டை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த அளவில் வச்சுக்கிறேன். Ctrl+ போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். அடுத்தது அவங்க எழுதின கவிதைகள், அதை வந்து ஸ்பேஸ் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்டர் தட்டி நம்ம அதை அளவுகளை வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். Ctrl D போட்டு சைஸு கொஞ்சம் அந்த மாதிரி பெருசு பண்ணிக்கிறேன். என்டர். இப்போ இதுக்கும் 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டு, இதோட 14 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, Ctrl T போட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபைலை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுவோம். ஏற்கனவே வச்சுருக்கேன், சும்மா ஒரு ரேண்டமாக சேவ் பண்ணிக்கிறேன்.
ஒரு 16 பாயிண்ட்டு. ஹைட்டை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு என்டர். டெக்ஸ்ட் டூலு செலக்ட் ஆல் ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூ கொடுத்தோன்னா அண்டர்லைன் வந்துடும். திரும்ப கண்ட்ரோல் இ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டும் ப்ளஸ் இந்த வியாபாரி அப்படிங்கிற அந்த மெசேஜும் ஒரு 18 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டம் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு இதை வந்து இப்படி நம்ம சென்டராக இறக்கி வச்சுக்கலாம் வந்து. ஓகே, மூவ் டூலு. இப்போ வந்து மூவ் டூலு இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்பேஸு கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் அதை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, பாட்டம் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு இதுக்கு இங்கிலீஷ் ஃபாண்ட்டு கீமேன் ஆஃபில் இருக்குது, இங்கிலீஷ் ஃபாண்ட்டு மாற்றிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்து போல்டு லெட்டர் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஸ்பேஸை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு இப்போ வந்து நம்ம சென்டராக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது பேக்ரவுண்டு தான் நம்ம செட் பண்ணணும், ப்ளஸ் ஃபோட்டோ வைக்கணும். வச்சுட்டோம்னா நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட். இப்போ வந்து இதில் 3 கலர் கொடுத்துருக்கோம். F7 லேயர் பலட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். கிரேடியன்ட் கலரை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்னா இந்த மாதிரி ஒரு டார்க்கான ஒரு கலரு இந்த அளவில் வச்சுட்டு இதில் வந்து இதை விட கொஞ்சம் டார்க்கான ஒரு கலர் இது இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஓகே, இது இப்படி கொண்டு வந்துக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் சிமிலரான கலர் இந்த கலர், இந்த மாதிரி ஒரு 3 கலர் செட் பண்ணிவிட்டு ஷிஃப்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே எடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி கலர் வந்து நமக்கு வந்துடும். வந்த பிறகு என்னென்னா இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்கோம். இதோட பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு கலர் நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போ அடுத்தது அவங்க நேமு ப்ளஸ் இந்த மெசேஜ், அதுக்கு வந்து கண்ட்ரோல் ஈ கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் எல்லோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த எல்லோ கொஞ்சம் எடுப்பாக இருக்கும், அதுக்காக வேண்டி. ஓகே, இப்போ வந்து இதுக்கு ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் வச்சு கலர் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்டோக்கு ஒயிட், ரெட்டுக்கு ஒயிட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும், அதனால் ஒயிட் கலரை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஒரு 15 பாயிண்ட். இதுக்கு வந்து இந்த கலரை கிளிக் பண்ணிட்டு இதுலேயே கொஞ்சம் டார்க்கான ஒரு கலரை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டார்க்கான கலர் அப்ளை பண்ணும்போது நமக்கு அது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைனை கொடுக்கும். இதுக்காக டிஸ்டன்ஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஒப்பாசிட்டியை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன்.
ரெடியூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே கொண்டு வந்து கொஞ்சம் வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபோட்டோ வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் பத்தாமல் பிடிச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக வேண்டி கொஞ்சம் மேலே கொண்டு போய் வச்சுக்கிறேன். இப்போ வச்சுட்டு பவுல் இம்போஸ் அப்படிங்கிறதுல கொடுத்துட்டு அதோட இந்த டெப்த்து இந்த ஸ்ட்ரென்த்து இது எல்லாமே கொஞ்சம் வந்து ஒயிட் இருக்கட்டும், ரெட்டை மட்டும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக உள்ளதுக்கும் குடும்பத்தினர்கள், உறவினர்கள், ஓகே, குடும்பத்தினர்கள், உறவினர்கள் அப்படின்னு கொடுத்துட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். கலர் ஃபில் பண்ணிட்டு ஹைட்டை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி செலக்ட். ஓகே, கொடுத்துட்டு இதோட கலரை வந்து வேற ஒரு கலருக்கு மாற்றேன். ரெட்டு, ப்ளூ, க்ரீன். இது நான் இந்த க்ரீன் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு கண்ட்ரோல் J ஒரு பேக் கொண்டு போயிட்டு இதோட மோடு பிளண்ட் மோடை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அதோட எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஒயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு இதோட டார்க்னஸை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இன்னொரு லேயர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் J போட்டு பேக் கொண்டு வந்துக்கிறேன். பேக் கொண்டு வந்துட்டு இதோட பிளண்ட் மோட சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த குடும்பத்தினர்கள், உறவினர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எல்லோ கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லோ கலர் கொடுத்துட்டு இதோட ஸ்ட்ரோக்கை வந்து இந்த டார்க் க்ரீனுக்கு நான் மாற்றிக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து டிஎம்கே அந்த பார்டர் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ இதை வந்து இந்த கேப்பு வந்து நம்ம மேனுவலாக அலைன் பண்ணிவிட்டு ஓகே, இதுக்கு வந்து ஒரு பர்பிள் கலர் வந்து நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த வியாபாரி அப்படிங்கிறதுக்கு 50. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை வந்து ஒயிட்டு கொடுத்துக்கிறேன். ஒயிட் கொடுத்துட்டு இதுக்கும் அதே கலரை கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கை வந்து ஒயிட் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ரெட் கலரு, ஆல்ட் பேக் ஸ்பேஸு, ஒயிட்டு, பேக்ரவுண்டு. ஓகே, ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயரு, டிஃபால்ட்டு ஃபோர்க்ரவுண்டு ஒயிட்டு வச்சுட்டு ப்ரஷோட சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிக்கு ஒயிட்டு இதை வந்து அந்த கிராடியன்ட் இந்த கலருக்கும் மேலே கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது வந்து ஒரு ஷேப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பு
ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் டி போட்டு இதோட அளவுகளை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து இந்த கலரை பிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்க்கான ஒரு கலரை வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு, இந்த லாக் பண்ணால் தான் நம்ம ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து ஃபில் பண்ணும்போது கலர் ஃபில் ஆகும். அப்படி இல்லை நார்மலாக வந்து இதுக்கு வேறு எதுவும் கலர் ஆல்ட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் எல்லாமே சேர்ந்து கலர் ஃபில் ஆகிடும். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி மேலே ஒரு ஷேப்பு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஷிஃப்ட்டு இது கிளிக் பண்ண கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணும்போது செலக்ட் ஆகுது. நியூ ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன கிளிக் பண்ணி நியூ லேயர் போட்டுக்கிறேன். ஸ்டோக்கை கிளிக் பண்ணிவிட்டு இதே கலர் ஒரு 10 பாயிண்ட்டு சென்டர் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு சைஸை வந்து இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஸ்டோக் இப்போ வந்து நான் ஸ்டோக் அப்ளை பண்ணுறேன். இதே கலரு ஸ்டோக் அப்ளை பண்ணிட்டு ஒரு பெருசு பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு உங்கள் ஃபோட்டோ கொண்டு வந்து இதில் நான் செட் பண்ணிக்கிறேன். அப்படி இந்த அளவில் இந்த ரெண்டத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஓகே கண்ட்ரோல் டி போட்டுக்கிறேன். டீ போட்டுட்டு கொஞ்சம் சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இதோட ஃப்ரேமோட சைஸ் விட்த்தை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பாட்டம் சைடு இதில் இப்படி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இந்த ஃபோட்டோ தனியாக கிளிக் பண்ணிங்கன்னா தனியாக வந்துடும். ஓகேங்களா, அடுத்தது 2 சைடும் வந்து லைட் செட்டிங். இந்த லைட் செட்டிங் கொண்டு வந்து இந்த அளவில் வச்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரேமை ஒட்டி வரா மாதிரி ஃப்ரேமை மேலே கொண்டு வந்துக்கிறேன். இந்த லைட்டு இந்த சைடில் இருக்குது. திரும்ப இதையே ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஜே கண்ட்ரோல் டி ஃப்ளிப் டு ஹரிசான்டல் கொடுத்துட்டு இந்த அளவில் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இந்த லைட்டுக்குள்ளே இந்த பேக்ரவுண்டு ஷேடோ ஓகே கண்ட்ரோல் ஜே கண்ட்ரோல் டி ஃப்ளிப் டு ஹரிசான்டல் கொடுத்துட்டு அதை மூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு இந்த லைட்டு இந்த விளக்கு வந்து எரியறதுக்கும் பேக் சைடில் நம்ம செட் பண்ணிக்கலாங்க. ஓகே, கண்ட்ரோல் ப்ளஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 5 அளவுள்ள ஒரு நினைவு அஞ்சலி ஒரு பேனர் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணலாமா அப்படின்னா நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். ப்ரஷ் டூலு ப்ரஷோட சைஸை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இந்த கார்னரில் மட்டும் இப்படி லைட்டாக அப்படி வெளியில் மட்டும் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு அதோட ப்ளண்ட் மோடை வந்து லைட்டாக மல்டிபிள் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, லூமினாசிட்டி அப்படிங்கிற அந்த ப்ளண்ட் மோடில் வச்சுக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 5 அளவுள்ள ஒரு பேனர், ஒரு நீட்னஸான ஒரு பேனர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.